சொந்த வீட்டில் தான் நாங்கள் உட்காந்துக்கிறோமான்றது இன்னும் எங்களால் நம்பவே முடியல. நம்ம சொந்த வீட்டில் இருக்குமான்றதே. அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. தணிக்கை ஆஃபீஸ்க்கு அவங்க எல்லாருக்கும் எங்களுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம், என் பேர் அசோக். சின்ன வயசுலேருந்து எனக்கு சொந்தமாக வீடு கட்டணுன்றது என்னோட ஒரு 30 years ஆஃப் ட்ரீம். ஒரு ஓட்டு வீடு, குடிசை வீடுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் இருந்தோமே. எங்களோட வாழ்க்கை அப்படி தான் இருந்தது. சின்ன வயசுலேருந்து ஃபேமிலிக்காக மட்டுமே வாழ்ந்தேன். அம்மாவோட ஆசை 50 வருஷம் கனவு ஒரு சொந்த வீடுன்றது. அதை நான் கட்டி கொடுக்கணும், அதை நான் பண்ணி கொடுக்கணுன்றது சின்ன வயசுலேருந்து எனக்கு தோணுன ஒரு விஷயம். ஸோ ரொம்ப நாளாக சொந்த வீட்டில் நம்ம கட்டுவோமா அப்படின்னு நான் சின்ன வீட்டில் தான் இருந்தோம். ஸ்டார்டிங்லலாம் நாங்கள் சின்ன வீட்டில் தான் இருந்தோமே. ஸோ அந்த சின்ன வீட்டில் இருந்து இவ்வளோ பெரிய வீடு வந்து நம்ம கட்டுவோமான்னு நாங்கள் நினச்ச காலம் போய் இப்போ நாங்கள் அந்த வீட்டிலே இருக்கிற ஒரு ஃபைனல் சுச்சுவேஷன் வந்தது. ஸோ நிறைய கரெக்ஷன்ஸ் வந்து நாங்கள் சொல்லினே இருந்தோம். ஸோ நாங்கள் இது சரியில்லை, இதை மாற்றி கொடுங்க, அதை மாற்றி கொடுங்க, எதுவுமே வந்து நோ சொல்லாமல் இல்லை சார் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லாமல் எல்லாமே கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைட் ஆனால் போதும் சொல்லி அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாமே வந்து பண்ணி கொடுத்தாங்க. ஃபைனலாக இந்த வீடு வந்து முடிக்கிற வரையுமே வந்து இன்ஜினியர் மணிவண்ணன் அப்புறம் ஜனார்த்தனன் சார் எல்லாருமே வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஹாய், என் பேர் சரவணன். எங்கள் வீட்டில் நான் தான் 3வது பையன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து வீடு கட்டுறது வந்து ரொம்ப பெரிய ஆசை. சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஆசை. அது எப்படி பண்ணுறது, எங்கே பண்ணுறது, சில இடத்துல அவங்க லேண்ட் மட்டும் அவங்க கூப்பிட்டு போயிடுவாங்க, காமிச்சிட்டு அவங்க அதில் பெருசாக ஈடுபாடாக இருப்பாங்களாம் எங்களுக்கு தெரியாது. ஸோ அப்போ தான் எங்கள் அண்ணா வந்து ஜனார்த்தனம் ஒருத்தவங்கள்ட்ட வந்து கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. ஸோ தணிகை தான் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அவர் அந்த தணிகையில் ஒர்க் பண்ணுறாரா இல்லை எங்களுக்கு அவர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அந்த மாதிரியான எங்களுக்கு தெரியாது. ரொம்ப எங்களுக்கு சப்போர்ட்டிவாக வந்து பேசி எங்களுக்கு எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. வீடு கட்டுறது எப்படி என்ன ஏதுன்னு ஒரு பயம் இருந்துச்சு. ஸோ ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. ஒரு நல்ல பில்டர் கிட்ட ஒரு நல்ல ரியல் எஸ்டேட் பார்ட்டிட்டு மாட்டினா எனக்கு கொஞ்சம் ஈஸியான விஷயம் மாதிரி இருந்துச்சு. சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் வந்தவங்க தான். எங்களுக்கெல்லாம் சொந்த வீடு இல்லைன்றதுலாம் வாழ்க்கையில் நடக்குமான்றதே தெரியல. ஸோ நிறைய இடம் நாங்கள் போய் பார்த்தோம். சரி ஒரு லேண்டு வாங்கணும் நம்மளும் சொந்தமாக சொல்லிட்டு நிறைய இடம் போய் பார்த்தோம். ஆனால் எதுவுமே எங்களுக்கு செட் ஆகல. சரி எல்லாமே பண்ணி பார்த்துட்டு அப்புறமா இங்கே தணிகை ஆஃபீஸ்க்கு ஒரு வாட்டி வந்தோம். ஜனார்த்தனன் இன்ட்ரடியூஸ் ஆனார். அவர் மூலமாக தான் நாங்கள் போய் பார்த்தா எங்களுக்கு பிடிச்சிருந்தது. நாங்கள் உடனே வாங்கிட்டோம். சரி ஏதோ பேங்க் லோனில் தான் இஎம்ஐல தான் வாங்கணும். சரி வாங்கிட்டு நாங்கள் சரி 2 வருஷம் ஆயிடுச்சு. 2 வருஷம் கழிச்சு சரி எப்படியா நம்ம வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டோம். சரி வீடு கட்டணும்னு ஆபீஸ்ல போய் நாங்க பேசலாம்னு சொல்லிட்டு போய் பேசணும்னு அவங்களும் சரி எல்லாத்துக்கும் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. எங்களுக்கு எல்லாமே டக்குன்னு முடிச்சு கொடுத்தாங்க. பேங்க் லோன் ஆபீஸரும் சரி எல்லாமே டக்குன்னு முடிச்சு கொடுத்தாங்க. சரி நாங்க வந்து அவர்கிட்டே நாங்க பில்டர்ஸ் கிட்டே நாங்க எல்லாம் கொடுத்துட்டோம். அவங்களே தான் பண்ணாங்க, எல்லாம் செஞ்சாங்க. தணிகை ஆபீஸ் சொல்லிட்டு அந்த ஓனர் சரி அவருடைய ஒத்துழைப்பால தான் இவங்க இந்த அளவுக்கு பண்ணுது. சொந்த வீட்டுல தான் நாங்க உட்காந்துக்கிறோமான்றது இன்னும் எங்களால் நம்பவே முடியல. நம்ம சொந்த வீட்டுல இருக்குமான்றதே. நாங்களே சில டைம் திடீர்னு யோசிச்சு பார்த்துக்கோ நம்ம வீடாயுதுன்னு சொல்லிட்டு நாங்களே நினைச்சுக்கிறோம். அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. தணிகை ஆபீஸ்க்கு அவங்க எல்லாருக்கும் எங்களுக்கு ரொம்ப நன்றி. கடைசியில் ஜனார்த்தனன் சார் இங்கே இது மாதிரி சார் நம்ம பெருங்காவூரில் லான்ச் பண்ணுறோம், இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இருக்குது, இப்போவே நீங்கள் வாங்கி போடலன்னா ஃபியூச்சரில் இன்னும் விலை அதிகமாகிடும், அப்போ நீங்கள் வாங்க முடியாது சார், இன்னும் கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னார். முதல்ல ஒரு லேண்டு வாங்குவோமா, ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு லேண்டு நம்ம வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம். அவர் எங்களை கூப்பிட்டு போயிட்டு 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எங்களுக்கு லேண்டு காமிச்சாரு. ஸோ நாங்கள் அதெல்லாம் வாங்கணும். வாங்கி முடிச்சுட்டு ஒரு 2 இயர்ஸ்ல வீடு கட்டணும்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம். ஆஃபீஸ் போயிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எங்களோட பிளான் சொல்லியிருந்தோம். இந்த வீடை இவ்வளோ அருமையாக கட்டி கொடுத்த தணிகைக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நாங்கள் நினைச்சதை சாதிச்சிட்டோம்.